கைத்தட்டல் பத்தலை. மானிட்டர்லாம் ஏற்றிக்கோ, ஃபுல் வால்யூம் வச்சுக்கோ. கைத்தட்டல் நல்லா இல்லை, கையில் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அப்போ மூணாம் பாவகம் சரியில்லைன்னு அர்த்தம். இப்போ தட்டுங்க பார்க்கலாம். யாருடைய முகத்திலுமே புன்னகை தெரிய மாட்டேங்குது. கொஞ்சம் புன்னகையை காட்டுங்க பார்க்கலாம் எல்லாரும். கை தட்டும் போது 2 கையும் 5 விரலும் ஒன்றா சேர்ந்து இருக்கணும்மா. ஆனால் நீங்கள் சைட்லலாம் தட்டுறீங்க. ஹார்ட்டுக்கு நேராக வச்சு கை தட்டுங்க பார்க்கலாம் ஒரு தடவை. இங்கே நிறைய பேர் தட்டவே இல்லையே மேடையில். வெரி குட். வணக்கம் சுரேஷ். வணக்கம். இல்லை, சுரேஷியை பார்த்த உடனே எனக்கு முதல்ல ஞாபகம் வர்றது, அவர் தெரிஞ்சோ தெரியாமலோ தொலைக்காட்சியில் உட்காந்து 10ஆம் இடத்துக்கு வருது, 9ஆம் இடத்துக்கு வருது, 8ஆம் இடத்துக்கு வருது சினிமாவை சொன்னார். ஆனால் இன்றைக்கி அது ஜாதகத்துக்கு ரொம்ப கரெக்டாக பொருத்தமாக இருக்குது. ஜோசியத்துக்கு அவர் எங்கேயோ டச் பண்ணியிருக்குது ஒவ்வொரு கட்டமும். என் அன்புக்குரிய ஏஎல்பி குடும்ப நண்பர்கள் அனைவருக்கும் உங்களுடைய கைத்தட்டல் மூலமாகவே நான் உங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். கடைசியாக போட்ட பாடல், இப்பொழுது போட்ட பாடல் வந்து நன்றி பாவத்தோடு வந்துச்சு. நான் இந்த மேடையை நன்றிக்குரிய மேடையாக நான் வந்து இப்போது பயன்படுத்திக்கிறேன். என்னுடைய முதல் நன்றி யாருக்கு சொல்வேன்னா, அப்பா அம்மாவுக்கு அதை விட்டுருங்க, அதை நம்ம வாழ்நாள் நன்றி சொல்லி ஆகணும். ஆனால் அந்த ஏஎல்பி அப்படிங்கிற இந்த காரணம் அமைஞ்சதுக்கு முதல் நன்றி என்னுடைய இளைய சகோதரி டாக்டர் இளவரசி அவர்களுக்கு. உங்களுடைய பலத்த கைத்தட்டல் மூலம், பலமாக கைத்தட்டினா நல்லா இருக்க, உடல் ஆரோக்கியமாக இருக்குன்னு ப்ரூவ் பண்ணிக்கிட்டே வரீங்க. இந்த நிகழ்ச்சி முடியறதுக்குள்ளே நீங்கள் 2019 தடவை கைத்தட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆயுள் ரேகையிலே பிரச்சனையே இல்லைங்கிறத சில அறிஞர்கள் சொல்லி கேள்விப்பட்டேன். இப்போ கைத்தட்டுங்க பார்க்கலாம். வால்யூம் ஏத்துப்பா. இந்த நன்றி யாருக்குன்னா, நான் முதல்ல சொல்றது நன்றி வந்து என் தங்கைக்கு சொல்லிட்டேன். ஏன் சொன்னேன் அப்படின்னா, இன்னைக்கு நான் வந்து மேடையில் நிற்கிறேன் அப்படின்னா, என்னை பற்றி அறிமுகப்படுத்தும் போது என் நண்பர் சொன்னார், நடிகர் தாமு மாணவர் தலை, அதெல்லாம் வேற. ஆனால் இங்கே நான் ஒரு மாணவனாக அவங்க முன்னாடி நிற்கிறேங்கிறது தான் எனக்கு மிகப்பெரிய பெருமை. அறுபத்தோரு வயதுக்குள்ள அடி எடுத்து வைக்கும் போது என்னை மீண்டும் மாணவனாக்கிய பெருமை, மீண்டும் எனக்கு ஒரு குரு கிடைத்த பெருமை, அந்த ஒட்டுமொத்த பெருமையும் திரையுலகத்திற்கு எனக்கு கிடைத்த மகா குரு யாருன்னா இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் ஐயா அவர்கள். கை தட்டதுக்கு ரொம்ப நன்றி. கல்வி உலகத்துக்கு குருவாக கிடைத்தவர் என்னுடைய மகா குரு டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள். அதுக்கு அடுத்தபடியா ஒட்டுமொத்த வாழ்க்கையும் கட்டம் கட்டியாச்சுரா தம்பி, கட்ட பஞ்சாயத்து நடக்குதுரா தம்பி, நம்ம கையில் எதுவுமே கிடையாது, எல்லாமே கிரகங்கள் கையில் இருக்குது, ஆனாலும் உன் கையில் தான் இருக்கு அப்படின்னு வாழ்க்கையினுடைய சாராம்சத்தை புரிய வைத்து, மிகவும் எளிதாக பொறுமையாக புரிய வைத்து, அந்த கலை எங்கே ஒளிந்திருக்கிறது என்றால், தமிழனுடைய பாரம்பரிய கலை 64 கலைகளில் 5வது கலையாக ஒளிந்திருக்கிறது என்பதை புரிய வைத்து, அந்த கலைக்குள்ளே என்னை அன்பாக அழைத்து, வகுப்புக்குள் என்னை அழைத்து, இந்த ஜோதிட கலை எனக்குள் அனுப்பி, இன்னைக்கு வாழ்க்கையை 100க்கு 100% புரிய வைத்த மகா குரு தான் நம்முடைய பொது உடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கு கைத்தட்டல் எப்படி இருக்கணும்னா, இந்த மாதிரி பொதுவான கைத்தட்டலாக இருக்கக்கூடாது. உண்மையிலே நாம் நன்றி உள்ளவர்களாக இருந்தால் எல்லோரும் எழுந்து நின்று கையை உயர்த்தி அவருக்கு தட்டி அவருக்கு அதை சமர்ப்பிப்போம்.
இந்த கைத்தட்டல் ஒளி அவர் காதுகளில் விழுந்து அவருடைய 3ஆம் பாவத்தில் விழுந்து அவரை ரெட்டிப்பு மகிழ்ச்சி கொடுக்கணும். 11வது கட்டத்துக்கு எடுத்துட்டு போகணும். ரெட்டிப்பு மகிழ்ச்சி கொடுக்கணும், லாபம், பேரானந்தத்தை கொடுக்கணும். அவருக்கு அமரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். சந்தோஷப்படுத்தணும். தான் உணர்ந்ததை மற்றவர்களுக்கு உணர்த்த வேண்டும் என்ற உயர்ந்த ஞானத்தை தந்திருக்கிறார். அதனால ஒரே வரியில முடிக்கணும்னா, இன்னைக்கு இந்த ஜோதிட கலையில் நான் ஒரு எல்கேஜி தான். ஆனா ஜாலியா இருக்குங்க. உண்மையிலேயே சொல்றேன். எதை பார்த்தாலும் கட்ட கட்டமா தெரியுது. ஏன் கேட்குறீங்க? இதை பாருங்க, ஜன்னலை பார்த்தா மேஷம் அங்கே இருக்கு, இந்த மூலையில் போனால் அந்த பக்கம் மீனம் இருக்கு, இந்த பக்கம் வந்தால் மிதுனம் இருக்கு. எதை பார்த்தாலும் கட்ட கட்டமாக தெரியுது. இந்த கேமரா பார்த்தாலும் ஒரு கட்டம் தான் தெரியுது முன்னாடி, வியூ பாயிண்டரை பார்த்தா. அவ்வளவே நம்ம நீல்கருவில ஐயா பெட்ஷீட்லையும் கட்ட கட்டமாக இருக்கு. அதான் ஆச்சரியம். புரிஞ்சிருந்தா கை தட்டி இருப்பீங்க எல்லாரும். நான் பேசுறேன் பாருங்க, எனக்கு பின்னாடியும் கட்டம் தான். இந்த பால்கனியில் உட்காந்துருக்காங்க பாருங்க முன்னாடி, அதுவும் கட்டம் தான். அப்பதான் தெரியுது லைஃப்ல கட்டம் கட்டி அடிக்கிறானுங்கப்பா அப்படின்னு. கேட்டதெல்லாம் உண்மை. புரிஞ்சிருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? நேரம் கட்ட பஞ்சாயத்து இது இல்லை, அங்க ஒண்ணு நடக்குது, கட்ட பஞ்சாயத்து. என் அருமைக்குரிய ஏஎல்பி குடும்ப நண்பர்களே, நீங்கள் பாக்கியசாலிகள், பாக்கியம் பெற்றவர்கள். இல்லைன்னா இந்த குடும்பத்துக்குள்ள வர முடியாது. உங்களை பத்தி தான் சொல்ற போது எப்படி கை தட்டணும்? அடுத்தவனுக்கு கை தட்டிய ஓஞ்சது போதும், உங்களுக்கு தட்டுங்க. முதல்ல ஜாதகர் தன்னை உயர்த்தி கொள்ள வேண்டும். எப்ப பார்த்தாலும் தாழ்த்திக்கிறது, எனக்கு என்ன பண்றதே தெரியல, ஒண்ணுமே புரியல, அதெல்லாம் ஒண்ணு மேல வந்து நிக்கிறேன் எல்லாரும். இன்னைக்கு ஏதாவது புரியணுங்கிறதுக்கு தான். இந்த மேடையில் இருக்கின்ற அத்தனை பெரியவர்களுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுங்க. ஏன்னா நான் ரொம்ப சாதாரணமாக நினச்சிட்டேன். பின்னாடி இருக்கிறவங்க அவ்வளோ பேர் முதல்ல சந்திக்கும் போது ஏதோ என்னோட ரசிகைகள் மாதிரி தான் ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டாங்க. நான் 35 லட்சம் மாணவர்கள், 3 லட்சம் ஆசிரியர்களை சந்திக்கும் போது எனக்குள்ள ஒரு ஆசிரியர் குணம் இருக்கு. ஆனால் இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஆசிரியர்களை, ஜோதிட கலையை கற்றுக் கொடுக்கிற ஆசிரியர்களை பார்த்து ஆச்சரியப்படுகிறேன். தட்டலாமே நல்லா. நிறைய பேர் புதுசா வந்திருப்பீங்க, கணவன்மார்கள் வந்திருப்பீங்க. உங்க மனைவி ஜோதிடரா இருப்பாங்க ஏஎல்பி ஃபேமிலியில, புருஷன் ஏஎல்பி ஃபேமிலியில மெம்பரா இருப்பீங்க. ஆனா மனைவிக்கு தெரியாது உங்க அற்புதம், உங்க ஞானம். அதனால இந்த ஆசிரியர்களை எழுந்து நின்று அவர்கள் முகத்தை காட்டும்படி நான் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். எல்லோரும் எழுந்து நில்லுங்களேன் தயவுசு, அவங்களாம் பார்க்கட்டுமே எவ்வளோ அழகாக உங்களை உருவாக்கி இருக்காரு பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்கள். எழுந்து நின்று அத்தனை ஆசிரியர்களும் உங்கள் முகத்தை காட்டுங்க பார்க்கலாம். கேமராவில் ஜூம் பண்ணி காட்டுங்க. எங்களை எல்லாம் காட்டுங்க, சினிமா நடிகர்களை அவங்கள காட்டுங்க, வாழ்க்கையை மாத்துறாங்க. நன்றி. இப்போ வாழ்க்கை மாறுமா? இந்த பராபவமே மாற்றத்திற்கான ஆண்டு. வாழ்க்கை மாறிடுமா? அப்ப எனக்கு பிரச்சனையா இருக்கு, ப்ராப்ளமா இருக்கு, எனக்கு சாதகமாவே இல்லையே, பாதகமா இருக்கே, மாறுமா? மாறணும்னு தான் எல்லாருக்கும் ஆசை. அது எப்படி மாறும்? எங்கெங்கேயும் போனோம் மாறல, கடைசியா போய் தான் பார்ப்போமே, ஒரு ஜாதகரை போய் பார்ப்போமே அப்படின்னு போனா அவர் ஒரு சில விஷயங்கள் எல்லாம் சொல்லுவாங்க. எப்பவுமே ஜாதகத்தில் சொல்லி பரிகாரம் எல்லாமே இருக்கும், பர்ஃபெக்டா சொல்றாங்க. ஆனா இங்க மட்டும்தான் பாதகம் ஏன் வருதுன்னு தெரிஞ்சுக்கலாம், நமக்கு சாதகம் மாத்தலான்னு வந்தா. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் தம்பி, நீங்க முதல்ல வகுப்புக்கு வாங்க, உள்ள வந்து உங்களை நீங்களே பாருங்கன்னு சொன்ன அந்த பக்குவம் இருக்கு பாருங்க, உண்மையிலேயே அதுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுங்க, நன்றி சொல்லுங்க. அப்பவே அவர் உணர வச்சுட்டார், அவர் உணர்ந்ததை. அதனால நான் என்ன சொல்றேன்னா, தயவு செய்து இந்த ஏஎல்பி ஃபேமிலியில் இருக்கிறவங்க திருப்பி திருப்பி உங்க கட்டத்தை நீங்க பார்த்துக்க வேணான்னு சொல்ல. ஆனால் நீங்க உங்க வீட்டில் இருக்கிற அத்தனை மாணவர்களையும், உங்க வீட்டில் இருக்கிற அத்தனை பெரியவர்களையும், உறவினர்களையும் ஒன்றாக ஒரு நாள் சத்சங்கம் 3 வீட்டுக்கு வரவழைத்து, காரணத்தை சொல்லாதீங்க, வரவழைத்து
அவர்களை எல்லோரையும் ஒரு நாள் ஏஎல்பி வகுப்பில் உட்கார வைக்கும்படி பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். பிடிச்சிருந்தா இந்நேரம் என்ன பண்ணிருப்பீங்க நான் சொல்றது? எஸ், எவ்வளவு விழிப்புணர்வுங்க. காரணங்கள் இல்லாமல் காரியங்கள் கிடையாது, காரியங்கள் இல்லாமல் காரணங்கள் கிடையாது. இன்னைக்கு ஒரு ஒரு தொண்டைக்கு ஒரு கட்டம் வச்சிருக்காங்க. என் தொண்டை நல்லா இருக்கு, நாளைக்கு ப்ரோக்ராம் பண்ண முடியல, தொண்டை அடைச்சிருச்சு அப்படின்னு ப்ரோக்ராம் போக முடியலையே அப்படின்னு வருத்தப்பட்டா, நீ ஏன் வருத்தப்பட்டங்கிறது காரணம் இருக்கு. எல்லாத்துக்கும் காரணத்தோட இருக்கு. அப்போ இதுக்கு எப்படி வருத்தப்படுறது? வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லாத போச்சு. அப்போ நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு கட்டத்திலையும் வருத்தது, எனர்ஜி விரயமாகாம, பணம் விரயமாகாம அங்கேயே இருந்து அந்த இடத்துல இருந்து இது எப்படிடா பிரச்சனையை சவாலா மாத்தி ஜெயிக்கிறதுன்னு கத்து கொடுத்தது பாருங்க. அந்த ஏஎல்பிக்கு எப்படிமா கைத்தட்ட போறீங்க எல்லாரும்? கட்டுங்கம்மா நல்லா. what a beautiful art. அதுதான் 5வது கலையில வச்சான் தமிழன். என்னுடைய சங்கல்பம் காலையில ஹோமத்தில் நான் உட்கார்ந்து சங்கல்பம் எடுக்கும்போது ஒரே ஒரு சங்கல்பம் தான், இறைவா நீ இருக்கிறாய், அதை நான் உணர்ந்தவன், உன்னோடு தினமும் பழகுபவன், நீ என் நண்பன் இறைவா, நீ பரம மித்திரன் எனக்கு. நான் கேட்பது ஒன்னே ஒண்ணுதான், இந்த ஏஎல்பி ஒரு பல்கலைக்கழகமாக்கு, மக்களை போய் சேரட்டும் உலகம் பூரா. அது நடக்கும். எப்படி நடக்கும்? எனக்கு தான் 6, 8, 10, 12 இல்லையே, எல்லாத்தையும் அழிச்சிட்டேன். அது என் கண்ணிலேயே படமாட்டேங்குது. அப்படியா? படுமா படாதா? சத்தமா சொல்லு. எஸ்கேப் ஆகுமா? 6, 8, 10 போயிடு அப்படின்னா போயிடுமா? போவாதுன்னா கை தட்டுங்க, போயிடும்னா கை தட்டாதீங்க. போவாது. அப்ப போகாதுன்னா நம்ம எப்படி இருக்கணும்? அங்கேயே இருக்கணுமா எஸ்கேப் ஆகணுமா? அங்கேயே இருக்கணுமா எஸ்கேப் ஆகணுமாமா? அங்கே இருந்து இதுக்கு என்னடா பண்றது, இதுல சூட்சுமம் என்னடா, நம்ம குரு என்ன சொல்லி கொடுத்தாருன்னு பார்த்தா, என்ன அழகா அதை சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காரு. அந்த ஃபார்முலாவை நாம எடுத்து சொன்னா புரியாது. அதுக்கு எத்தனை ஆசிரியர்கள் ஒரு வாரமும் ஒரு நாளும் தனித்தனியா எப்படி இவங்க அழகா பேசுறான்னு பார்த்தா, நிஜமாலுமே டீச்சரு கை தட்டுங்க. அதுக்கு முதல்ல எப்படி இத்தனை டீச்சரை உருவாக்குற ஆச்சரியப்பட்டு, அவரும் டீச்சரு, மகா குருவும் டீச்சர் தான், ஏஎல்பி குருவும் டீச்சரு, எல்லாம் பிஎட். நான் கிடையாது. அது பிஎட்னா அது ஒரு தனி கலை. அதனால தான் நாங்கெல்லாம் மோட்டிவேட்டர்ஸ். டீச்சர்கிட்ட எப்படி மாணவனை சேர்த்து வைக்கிறதுங்கிறதுல நிபுணர்கள். அது கலாமையா. நன்றி, வணக்கம். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. இல்லை, நான் அந்த மைக்கில் பேச மாட்டேன். எனக்கு அப்படி பல குரலெல்லாம் பேச தெரியாது. எங்கள் அன்பு சகோதரர் தாமு அவர்கள் பார்க்கின்ற இடங்களில். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இந்த ஒரு மகத்தான நிகழ்வுக்கு என்னை அழைத்த ஏஎல்பி குடும்பத்திற்கும், ஐயா பொதுவுடைமூர்த்தி அவர்களுக்கும், அந்த பொதுவுடைமூர்த்தி என்னும் பதக்கத்தை தாங்கி நிற்கும் நவரத்ன மாலையான ஆசிரியர் அவர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு கூடியிருக்கும் பலர் தொழில்முறை ஜோதிடர்களாக இருக்கலாம், அல்லது ஜோதிடம் கற்கும் மாணவர்களாக இருக்கலாம், அல்லது ஜோதிடத்தை நாடும் விரும்பிகளாக இருக்கலாம். எப்படி இருந்தாலும் இயற்கை நம்மை ஒன்று சேர்த்திருக்கிறது ஓரணியில், ஜோதிடம் என்னும் பாதையில். இந்த நன்னாள் ஒரு பொன்னாள் என்று சொல்லலாம். இது ஒரு நிறைந்த பௌர்ணமி நாள் மட்டுமல்லாமல் உழைக்கும் வர்க்கத்திற்கான மேதினம். இந்த மேதினம் உணர்த்துவது உழைப்பால் உயரலாம் என்பதுதான். ஆனால் நம்ம கிட்ட இருக்க பெரிய டவுட் எல்லாருமே உழைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கும். ஆனால் எங்கே உழைக்கிறது, எப்படி உழைக்கிறது, அதுதான் பெரிய பிரச்சனை. தெளிவற்ற நிலை தான் இன்னைக்கு நம்ம நிறைய பேர் ஜோதிடத்தை நாடுகிறோம். வாழ்க்கையில் தெளிவு கிடையாது. ஏன் பிறந்தோம், எதுக்கு வாழறோம், எப்படி இறக்குறோன்ற தெளிவு இல்லை. இதை புரிய வைப்பது தான் ஆன்மீகம். அந்த ஆன்மீகத்தின் ஒரு பகுதி தான் ஜோதிடம்.
நிறைய பேர் ஆன்மீகம்னா காவி கட்டிக்கிட்டு ருத்ராட்ச கொட்டையை போட்டுக்கிட்டு நம்ம வந்து இதுக்கு போகணும், இமயமலையில் போய் உக்காந்தாதான் வந்து ஆன்மீகம். அப்படி இல்லை. வாழ்வின் அனுபவத்தை புரிந்து கொண்டவர்களிடம் நாம் கற்கும் ஒவ்வொரு விஷயமும் ஆன்மீகம்தான். வாழ்க்கை என்பது 2 கேள்விக்குறிகளை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும், 2 கொஸ்டின் மார்க். நம்மால் பதில் சொல்லக்கூடிய அடிப்படை ஆதாரங்களோடு பேசக்கூடிய விஷயங்கள் அறிவியல் எனப்படும். அது 2 கேள்விக்குறிகளுக்கு உள்ளே அடங்குபவை. அந்த 2 கேள்விக்குறிகளுக்கு அப்பால் இருப்பது அனைத்தும் ஆன்மீகம். எங்கே தொடங்குகிறது வாழ்க்கை? அது முதல் கேள்விக்குறி. பிறப்பு. எங்கே நிறைவடைகிறது வாழ்க்கை? அது கடைசி கேள்விக்குறி. அது மரணம். எங்கிருந்து வருகிறோம் தெரியாது, மரணத்திற்கு பிறகு எங்கே போகிறோம் புரியாது. அதன் பிறகு இருப்பதுதான் ஆன்மீகம். அது இயக்குபவன் தான் இறைவன். இது எல்லாருக்கும் தெரியும். இப்போ கலியுகம்னு சொல்கிறோம். கலியுகத்தில் இப்படி தான் கஷ்டங்கள் வரும்ன்றோம். ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை. நிறைய பேர் ஜோதிடர்கிட்ட போகும்போது எதோட போகிறாங்க அப்படின்னா பிரச்சனைகளோட போகிறாங்க. மனிதர்களுக்கு இப்போ நிறைய கூடுறது வந்து நகை கடைக்கு அடுத்தது வந்து அதிகமாக கூட்டம் சேர்ற இடம் ஒன்று கோயில், இன்னொன்று ஆஸ்பத்திரி. ஏன்னா அத்தனை நோய்கள், அத்தனை பிரச்சனைகள். ஒரு நாள் லீவ் கிடைச்சா முன்னெல்லாம் சினிமாவுக்கு போகலாமா, சர்க்கஸ்க்கு போகலாமா, இல்லை வேறு ஏதாவது என்டர்டெயின்மெண்ட் பீச்சுக்கு போகலாமா. இப்போ வந்து எந்த கோயிலில் போனால் என்ன பரிகாரம்? புழலுக்கு பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது, டீசலை போட்டுக்கிட்டு ஒரு வண்டி எடுத்துகிட்டு அங்கே போனால் நம்ம பிரச்சனை தீருமா? இல்லை ஒரு மலை மேலே போய் ஒரு பெருமாளை வழிபட்டால் நம்மளுடைய பிரச்சனைகள் தீருமா? அப்படின்னு குறுக்கு வழியில் எப்படி நம்மளுடைய பிரச்சனைகளை தீர்த்துக்கலாம் தான் தேடிட்டு பலரும் போயிட்டுருக்காங்க. நோயாளிகள் ஒரு பக்கம் மருத்துவமனைக்கு போயிட்டுருக்காங்க. இது ரெண்டுமே இப்போ வந்து ஒரு சர்வீஸ்ன்றது மாதிரி ஒரு பிஸ்னஸாக போயிட்டுருக்கு. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹெல்த்துக்கு வந்து ஜெனிவாவில் WHO ஒன்று இருக்குது, இன்னும் இருக்குது, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், உலக சுகாதார மையம். ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு பெரிய நிறுவனம் இருக்குது. அதெல்லாம் தாண்டிய ஒரு விஷயம், மனிதர்களோட எளிதில் கலக்கக்கூடிய ஒரு விஷயம், WHO அப்படின்னு பேர். அது என்னென்னா யூடியூப் ஹெல்த் ஆர்கனைசேஷன். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இதில் வந்து உங்களுக்கு அடிப்படை கல்வி தகுதியோ அனுபவமோ எதுவுமே இருக்க வேண்டாம். ஒரு ஃப்ரண்ட் கேமரா இருந்தால் போதும். யூ கேன் பிகம் அ டாக்டர், யூ கேன் பிகம் அன் இன்ஜினியர், யூ கேன் பிகம் அன் அஸ்ட்ராலஜர், யூ கேன் டாக் எனி திங், வாட் நான்சென்ஸ் யூ வாண்ட் யூ கேன் டாக். தெர் இஸ் நோ கண்ட்ரோல் ஃபார் தட். சென்சார் கிடையாது, இஷ்டத்துக்கும் பேசலாம். ஒரு பிரச்சனைக்கு நீங்கள் தீர்வு காணணும்னு நீங்கள் கூகுளில் போட்டிங்கன்னா ஒரு 1000 வீடியோஸ் வரும். அந்த 1000ல் கிட்டத்தட்ட ஒரு 500க்கு மேலே ஜோதிடமாக இருக்கும். அந்த ஜோதிட கிளைகளை பார்க்கும்போதே எந்த ஜோதிடத்தை நம்ம நாடி போகிறது, நாடி ஜோதிடமா, நாடாத ஜோதிடமா, எந்த பద్ధதி, கேபியா, ஏபியா, விபியான்னு ஏகப்பட்ட இனிஷியல்ஸோட ஏகப்பட்ட ஜோதிட முறைகள். அப்போ எங்கே போனால் எத்தை தின்னால் பித்தம் தெளியும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மக்களுக்கு இருக்க ஒரே பிரச்சனை வந்து நம்ம பிரச்சனை சால்வ் ஆகும். மக்களே, ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். வயது, அனுபவம் நமக்கு சொல்லிக் கொடுக்குற விஷயம் என்னென்னா, பல விஷயங்களை கடந்து வந்திருப்போம், வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை கடந்து வந்திருப்போம். என்ன நம்ம புரிஞ்சுக்கணும், யாராவது ஒருத்தராவது பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்கும் சந்தோஷமாக இருந்தவங்களும் கிடையாது, துக்கத்தோடு இருந்தவங்களும் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. இந்த நம்ம வாழ்கிற பூமிக்கு வந்து பூலோகம்னு ஒரு பேர் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு கர்மலோகம்னு ஒரு பேரும் இருக்குது. கர்மலோகம்னா என்ன அப்படின்னா, நம்ம ஒரு QR கோடோட பிறக்கிறோம். பிறக்கும் போதே நம்ம கூட ஒரு QR கோட் இருக்குது, அதுதான் ஜாதகம். அந்த 12 கட்டங்கள், அதில் 9 கிரகங்கள், அதுதான் அந்த குட்டி குட்டியாக QR கோடில் நீங்கள் பார்க்குறது. ஏற்கனவே ஃபிக்ஸ்டு, அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணால் போதும் உங்கள் லைஃப் என்னன்னு தெரிஞ்சிடும். ஆனால் அதுக்கு ஸ்கேனர் இல்லை நம்மக்கிட்ட. அதனால தான் அதை எடுத்துகிட்டு தெரு தெருவாக சுற்றிக்கிட்டு இருக்கோம். என் வாழ்க்கை எப்படி இருக்கும், என் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு. நம்முடைய வாழ்க்கை அப்படின்றது, லைஃப் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் பட் வி ஆர் மேக்கிங் இட் காம்ப்ளிகேட்டட்னு சொல்லுவேன் யூஸ்வலாக அந்த மோட்டிவேஷன் டாக் போகும்போது. லைஃப் இஸ் ரியலி வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் பட் ஒன்லி வி ஆர் மேக்கிங் இட் காம்ப்ளிகேட்டட். ஆனால் ஆன்மீகத்தில் பார்க்கும்போது நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம ஒவ்வொருத்தரும் இங்கே பிறந்திருக்கிறது பிறவி பயன் என்ன அப்படின்னா, பூர்வ ஜென்மத்தில் நம்ம பண்ண திருவிளையாடல்கள், அதுக்குண்டான பனிஷ்மெண்ட்ஸ், புழல் ஜெயில் மாதிரி நம்ம வாழ்க்கை. ரெட் கார்பெட் போட்டு வரவேற்கிற இடம் கிடையாது வாழ்க்கை என்பது. நமக்கு வழங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, நாம் செய்த தவறை திரும்பி பார்த்து திருத்திக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு தான் இந்த வாழ்க்கை. பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட அந்த சிறிய கால அளவு மிக மதிப்பிற்குரியது. கிடைக்காத ஒரு பெரிய பொக்கிஷம், அதுவும் மானிட ரூபத்தில் முதுகெலும்பு இருக்கக்கூடிய ஒருவனால் தான் இறைநிலை அடைய முடியும்னு சொல்லும்போது, நம்ம மனுஷனாக பிறந்ததுக்கே முதல்ல நம்ம அது வரம்னு நினைக்கணும். அதை தவிர எனக்கு இந்த வரம் கிடைக்குமா, அந்த வரம் கிடைக்குமா, இதுதான் வரம். மனுஷனாக பிறந்ததே ஒரு வரம். அதை வச்சு இந்த இருக்கக்கூடிய காலத்தில் நம்ம என்னென்ன நல்லது பண்ணலாம் அடுத்தவங்களுக்குன்னு யோசிக்கணும். பேதை மனிதனே, கடமையை இன்றே செய்வதில் தானே ஆனந்தம்னு ஒரு திரைப்பட பாடல் இருக்கும்.
ஆனந்தம் எங்கே இருக்கு? அங்கே இருக்கு இங்கே இருக்குன்னு ஓடுறோம். பட் உன்னுடைய கடமையை நீ இன்னைக்கு செஞ்ச ஆனந்தம் அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த கர்மலோகத்தில் நாம் பிறந்ததுக்கு நம்ம என்னென்ன கஷ்டங்களை அனுபவிக்க போகிறோம் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன அந்த கியூஆர் கோட் ஸ்கேனர் தான் ஜோதிடம் என்பது. எங்கெங்கே தப்பு பண்ணியிருக்கோம், பிறவியில் எதனால இந்த பிறவி எடுத்திருக்கோம், எந்த வீட்டில் எந்த கிரகம் இருந்தால் அதை வச்சு நம்மளுடைய பூர்வ ஜென்ம கர்மாவை நிர்ணயிக்க முடியும், அதுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்னென்ன பண்ணிக்க முடியும். ஆனால் பொதுவாக மக்கள் ஜோதிடர்கிட்ட வரும்போது ஒரு பிரச்சனையை கொண்டு வருவாங்க. பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலை, இல்லை எனக்கு வந்து ஆப்ரேஷன், இல்லை ஏதாவது வேலை கிடைக்கணும், ட்ரான்ஸ்ஃபர், ப்ரொமோஷனு, ஏதோ ஒன்று வீடு வாங்கணும், பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், இப்படி ஒரு பிரச்சனை. ஒரு சிலர் வந்து ஒன்றுமே இல்லாமல் ஜோதிடரை டெஸ்ட் பண்ணுறதுக்காக வருவாங்க. ஜாதகத்தை கொடுத்துட்டு சொல்லுங்கள், என்னை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னா இப்படியும் ஒரு குரூப் இருக்கும். ஜோதிடம் அதற்காக அல்ல. உங்களுக்கு உண்டான ஸ்பெசிஃபிக்கான ஒரு ப்ராப்ளமை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான ஒரு நுண்மையான தெய்வீக கலை தான் ஜோதிடம். நம்ம ஏற்கனவே என்னென்ன தப்பு பண்ணியிருக்கோன்றதை தெரிஞ்சுட்டு அதுக்கு நம்ம எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் தான் பரிகாரம். ஆனால் இப்போ பரிகாரன்றது வேற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு ஜோதிடர்கிட்ட போகிறோம், ஒரு விஷயம் நடக்கலை, உடனே அவர் கட்டத்தை பார்க்கணும், பார்த்துட்டு எனக்கு வந்து 4 கோயிலுக்கு அனுப்பணும், 2 ராசிக்கல் போட்டுக்க சொல்லணும், வீட்டில் வந்து பிரமிடை வைக்க சொல்லணும், இல்லை ஏதோ ஒன்று பண்ண சொல்லணும். ஆனால் நமக்கு எல்லாமே சரியாயிடணும். இது சான்ஸே கிடையாது. தெர் இஸ் நோ சான்ஸ் அன்லஸ் அதர்வைஸ் யூ ரியலைஸ் யுவர் மிஸ்டேக்ஸ், ரெக்டிஃபை இட். ரியலைஸ் அண்ட் ரெக்டிஃபிகேஷன் தான் லைஃப். எப்போ எது வரைக்கும் நம்ம தவறுகளை நம்ம உணராமல் இருக்கிறோமோ, எது வரைக்கும் நம்மளுடைய தவறுகளை நம்ம திருத்துக்கொள்ளாமல் இருக்கிறோமோ, அது வரையில் நம்மளுடைய விதி மாறாது என்பது தான் நிதர்சனமான விதி. ஆனால் அதை செய்கிறதுக்கு யாருக்குமே மனசு கிடையாது. பரிகாரம்னா ஏதோ ஒரு பெரிய விஷயமா நினைக்கிறோம். சிம்பிளாக நம்ம பரிகாரம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ரோட்டில் போயிட்டுருக்கோம், டிராஃபிக்கு வண்டி நகர மாட்டேங்குது முன்னாடி. அந்த நேரத்தில் என்ன பரிகாரம்? ஹார்ன் அடிக்கிறது தான் பரிகாரம். பச்சை மிளகாவை கடிச்சிட்டோம், காரம் கண்ணில் அப்படியே தண்ணி கொட்டுது, என்ன பரிகாரம்? தண்ணி குடிக்கிறது தான் பரிகாரம். இதுக்கு இல்லாமல் இப்போ ஜோதிடரில் பார்த்துட்டு இருப்போம். அப்பப்போ நமக்கு வரக்கூடிய கஷ்டங்களுக்கு நம்மளுடைய புத்தியை பயன்படுத்தி அப்பப்போ நம்ம ஏற்படுத்திக்கிற நிவர்த்திகள் தான் பரிகாரமே தவிர, பரிகாரம் வாழ்க்கையை மாற்றி விடாது. டெம்பரரியாக ஒரு சொல்யூஷன் கொடுக்கும். இதையெல்லாம் நம்பி பணத்தை செலவழித்து கடைசியில் நிம்மதியும் இழந்து போகிற மக்கள் மத்தியில் அவர்களுக்கும் எளிதில் புரியும் வகையில், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தலைவலி வருதுன்னு வச்சுக்கோங்க, நமக்கு உடனே வந்து நியூராலஜிஸ்ட் கிட்ட போய் பார்த்துட மாட்டோம், உடனே போய் ஒரு ஜோதிடரை போய் பார்க்க மாட்டோம். நம்ம கையில் ஃபஸ்ட் எடுக்கிறது ஒரு பெயின் பாம் இல்லையா? நம்ம ட்ரேட் நம்ம பேசக்கூடாது பொது வழியில். எல்லார் வீட்லேயும் மஞ்சள் கலரில் ஒன்று உட்காந்துருக்கும், தலைவலியாக உடனே அதை எடுத்து தேய்ச்சி விட்டால் சரியாயிடும். இப்படி அதுக்கு நியூராலஜியும் படிச்சிருக்கலாம். ஒரு 5 வருஷம் MBBS படிச்சுட்டு அப்புறம் ஒரு 3 வருஷம் அதை பற்றி நியூராலஜியில் ஒரு MD படிச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு DM பண்ணி எல்லாம் படிச்சிருக்கலாம், எது அந்த தலைவலியை புரிஞ்சுக்கிறதுக்கு. ஆனால் அந்த தலைவலி எதனால வந்ததுன்னு புரியாமலே ஒரு பாம் எடுத்து போட்டு நம்ம தலைவலியை போக்கிக்கிற மாதிரி நமக்கு இமீடியட் ரிலீஃப் தேவைப்படுற இடத்துல, நமக்கு இன்றைய காலகட்டத்தில் இந்த AI காலத்தில் நம்ம கையில் ஒரு சாஃப்ட்வேரை கொடுத்து அந்த பெயின் பாம் மாதிரி எங்கே பெயின் இருக்கோ அப்போவே தேய்ச்சிக்கோன்னு கொடுத்தது தான் இது ALP. இந்த ALPன்றதை வந்து அடிப்படை ஜோதிடம் படித்து அது ஒரு 1.5 வருஷம் தனியாக படித்து அதுக்கப்புறம் ஒரு 15 வருஷம் குரு கிட்ட கற்றுக்கிட்டு நம்மளும் அல்லல் பட்டு லோல் பட்டு கடைசியில் வந்து நான் ஒன்று கண்டுபிடிச்சேன்னு சொல்கிறத விட, புத்திசாலித்தனம் ஏற்கனவே இதில் பயணித்து இதில் மூழ்கி முத்தெடுத்த ஒருத்தர்கிட்டேருந்து அந்த அனுபவத்தை எடுத்துக்கிறது புத்திசாலித்தனம் தானே. அதுவும் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் கைபேசியிலே வந்துடுது எல்லாமே. பஸ்ஸில் போயிட்டே இருக்கிறோம், நடுவில் வந்து இந்த பக்கம் போகிறதா அந்த பக்கம் போகிறதான்னு தெரில, G மேப் பார்க்குறோம், கூகுள் மேப் போட்டால் கரெக்டாக காமிச்சு கொடுத்துருது, நீ ரைட் எடு லெஃப்ட் எடு. அதில் ஒரு அம்மா அவர் வந்து பேசுவாங்க, டேக் லெஃப்ட், அந்த பேரெல்லாம் கொஞ்சம் இதுவாக இஷ்டத்துக்கும் சொல்லுவாங்க. இருந்தாலும் வழிகாட்டுவதற்குன்னு ஒரு அம்மா இருப்பாங்க G மேப்பில். அந்த மாதிரி நீங்கள் காரில் போகும்போதோ இல்லை வழியில் முடிவெடுக்காமல் ஒரு பிஸ்னஸுக்கு போகிறீங்க, என்ன பண்ணுறது, இது நல்லா நடக்குமா நடக்காதா, டக்குன்னு எடு ALPயை போட்டுப்பார். எத்தனாவது இடம், 12 எப்படி இருக்குது, 8 எப்படி இருக்குது, 6 எப்படி இருக்குது, 2 கரெக்டாக இருக்கா, ஓகே இன்னைக்கு போகலாம் அப்படின்னு உடனடியாக கையில் ரெடி ரெக்கனர் மாதிரி ஒரு மெத்தடை ஒரு நம்மளோட செல்ஃபோன்லேயே தனியாக மறந்துட்டுலாம் போக முடியாது. இன்றைக்கி எதை மறந்தாலும் மறப்போம், வண்டி சாவை கூட மறந்துடுவோம். ஆனால் வந்து நம்மளுடைய மொபைல் இல்லாமல் நம்ம போக மாட்டோம். ஸோ அந்த மொபைலுக்குள்ளேயே நுழைஞ்சது தான் வெற்றி இந்த ஜோதிட முறைக்கு. அதுலேயும் வந்து ALP அதில் முதன்முறையாக செய்து அதன் மூலமாக பல நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுத்து, ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுத்து, அதிகாலையில் எழுந்துக்கிறத பற்றி சொன்னாங்க. இதெல்லாம் யாருக்கும் நிறைய பேருக்கு இதுதான் பரிகாரமே. ஜோதிடத்தில் நீங்கள் ஜோதிடம் கூட கற்றுக்க வேணாம், நல்லா இருக்கணுமா ஒழுக்கத்தக்க ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் போம்பப்படும். இதையே நம்ம ஏற்றுக்காதவங்க நம்ம எப்படி நம்ம கிரகங்களை பற்றி புரிஞ்சுக்க போகிறோம், ஆராய்ச்சி பண்ண போகிறோம். சரி, கிரகங்களை தான் நான் நம்புவேன், எனக்கு வந்து அந்த 9 கிரகங்கள் தான் எல்லாமே. ராகு கேது எங்கே இருக்கான்னு பார்க்கணும், சூரியன் எங்கே இருக்கான்னு பார்க்கணும், சந்திரன் எப்படி இருக்கான்னு பார்க்கணும், யார் நீச்சம் யார் உச்சம், யாரை எங்கேருந்து பார்க்குறாங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும், எல்லாமே ஒரு பரிணாம வளர்ச்சியில் போயிட்டுருக்கு, எவல்யூஷன்.
ஜோதிடத்துக்கும் ஒரு பரிணாமம் இருக்கும். நம்ம என்ன சொல்கிறோம், பாரம்பரிய ஜோதிடம்னு ஒன்று இருக்குது, பராசுர ஹோர சாஸ்திரா, அதுதான் முதல்ல வந்தது. இல்லை, அதுக்கு முன்னாடி சொல்கிறாங்க அஷ்டவர்க்கம்னு இருந்ததுன்றாங்க. அதுக்கு முன்னாடி கலியுகத்தில் வந்து தான் ராகு கேது இருந்தது. அதுக்கு முன்னாடி ராகு கேதுவே கிடையாது, 7 கிரகங்கள் தான்றாங்க. அப்போ அதுலேயும் ஒரு வளர்ச்சி இருக்கிறது. நம்ம இன்னைக்கு சொல்கிற பாரம்பரிய ஜோதிடம்ன்றதுலேயும் ஒரு வளர்ச்சி இருக்குது, ஒரு பரிணாம வளர்ச்சி. அதனுடைய தொடர்ச்சி, அந்த வளர்ச்சியின் தொடர்ச்சி தான் இந்த ஏஎல்பி. இது ஏஎல்பியோட முடியுமா? இல்லை. ஏஎல்பியிலே நான் வரும்போது அடிப்படைன்னாங்க, அதுக்கப்புறம் அட்வான்ஸ்னாங்க, A1ன்னாங்க, A2ன்னாங்க, A3, இப்போ போயிட்டே இருக்கு. அது எங்கே போகும்? வளர்ந்து கொண்டே தான் இருக்கும். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு வளர்ச்சி. துல்லியத்தின் மிக அருகாமையில் போய் கொண்டிருக்கிறது இந்த ஏஎல்பி. அடுத்த 10 நிமிஷம்னு சொன்னாங்க நான் கற்றுக்கும் போது, இப்போ பார்த்தா அடுத்த 10 நொடிகளுக்கு கூட சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு அதை புரிந்து கொண்டு அதுக்கு உள்ளே போய் உட்கிரகித்து அதை பிறருக்கும் சொல்லி உணர்தலும் உணர்த்துதலும் என்பதை நிரூபித்திருக்கும் பொதுவுடைமூர்த்தி ஐயாவிற்கு நாம் எல்லோருமே கடமைப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு யாருமே சட்டம் தேடிட்டு ஒரு அஸ்ட்ராலஜரை போகிறதில்ல, எடுத்த உடனே எடுத்துடுறாங்க. அதுவும் முக்கியமாக ஏஎல்பி கற்றுக்கிறவங்க, அந்த ஏஎல்பி ஆப் இருக்கிறவங்க யாருமே வந்து பயப்படுவது கிடையாது. என் வாழ்க்கை இதுதான், என் கியூஆர் கோடு இதுதான், அதுக்கு ஸ்கேனர் இருக்குது, போட்டு பார்த்தேன்னா இவ்வளோதான். அதுவும் ஒரு அட்சய பாவம்லாம் பார்க்கும்போது இப்போ தான் நடக்க போகுதுன்ற அளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்கிற அளவுக்கு இருக்குது. அப்படின்னும் போது இதை யோசித்து இதில் பல ஆண்டுகளை செலவழித்து பல ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு நமக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை கொடுத்துருக்கிற இந்த முறைக்கும் அதை உருவாக்கிய நமது பொதுவுடைமூர்த்தி ஐயாவிற்கும் அவருடைய குழுவை சேர்ந்த அனைவருக்கும் மிகுந்த கரவொலியுடன் நாம் பாராட்டி தெரிவிக்க வேண்டும். ஏஎல்பி என்பது ஒரு டூல். அந்த டூல் மட்டும் இருந்தாலே நீங்கள் வெளியில் வந்துட முடியாது. அந்த டூலை பயன்படுத்தக்குண்டான அடிப்படையான நாலெட்ஜும் அதை வளர்த்துக்கிறதுக்கு நீங்கள் ஒரு அடிப்படை கல்வியும் பயின்றால்தான் இதை வந்து நீங்கள் சரியாக புரிஞ்சிக்க முடியும். அதனால் இதுவரைக்கும் யார் யார் ஏஎல்பி கற்றுக்கலையோ அவங்க இனிமே உடனடியாக அடுத்த அடிப்படை வகுப்பு எப்போ தொடங்குதுன்றதை பார்த்து நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அந்த நாள் தான் உங்கள் வாழ்க்கைக்கே பரிகாரமாக இருக்கும். ஸோ அந்த நாள் முதலே உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும். மிகப்பெரிய ஏற்றத்தையும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு வரப்பிரசாதத்தை கொடுத்த இந்த ஏஎல்பிக்கும் அதை நமக்கு வழங்கிய கலைவாணிக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே சமயத்தில் இங்கே காலையில் வந்து ஒரு அருமையான பாட்டை பாடி ஒரு வைப்ரேஷனை கொடுத்த மேடம்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இங்கு வருகை தந்திருக்கும் அத்தனை பேருக்கும், இங்கு வந்து உங்கள் முன் இந்த நல்ல நாளில் பேசுவதற்கு வாய்ப்பளித்த ஏஎல்பி குழுவினருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி சுரேஷ் சார். ஏன்னா ஏஎல்பியை அதிகாலை பொழுதில் ஆரம்பிப்பதே சிறப்பு என்பதை சொல்லி, நீச்சம் சொல்லி, உச்சம் சொல்லி, நீச்ச பங்கம் சொல்லி எனக்கு அப்படியே ஒரு நிமிஷம் மெய் சிலிர்த்து போச்சு. துல்லியம் 10 நிமிடத்திற்கு சொன்னார்கள், அடுத்து 10 நொடிக்கு சொல்லுவார்களோ என்று பாரம்பரிய ஜோதிட சாத்திரத்திலே சொல்வார்கள். தசை, புத்தி, அந்தரம், அதி அந்தரம், சூக்ஷமம் என்று அதை பிரிப்பார்கள். இப்போ அந்தரம் வரைக்கும் தான் பெரும்பாலான ஜோதிடர்கள் பார்க்கிறார்கள். அதி அந்தரத்தையும் சூக்ஷமத்தையும் பார்க்கறதில்ல. ஆனால் ஏஎல்பி ஜோதிடம் அதையும் கணித்து மிக துல்லியமான முறையில் அடுத்த 10 நொடிக்கு சொல்ல இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அதுதான் அவர் சொன்னார். நான் வந்தப்போ 1ன்னாங்க, 2ன்னாங்க, அட்வான்ஸ்னாங்க, இன்னும் போயிட்டே இருக்குது அப்படின்னாங்க. அதில் எல்லோரும் இணைந்து அவரவர் வாழ்க்கையை ஒரு கண்ணாடியைப் போல அவரவர்களே பார்த்து கொள்ள வேண்டும் என்பதுதான் ஏஎல்பியினுடைய அக்ஷய லக்ன பத்ததியினுடைய முறை என்பதை சொல்லி, ஏஎல்பி படிக்கிற மாணவர்களுக்கு தெரியும் நான் பிறரிடத்தில் நன்றி உணர்வோடு இருப்பேன் என்பது. எல்லோரும் வந்து பாராட்டுகிறார்கள். அவர்கள் அத்துணை பேருக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றியை ஏஎல்பி சார்பாக தெரிவிக்க வேண்டும் என்றால் ஒரு நன்றி தெரிவிக்கும் பாடல் அரங்கில் மலர வேண்டும். இதோ அரங்கில் நன்றி தெரிவிக்கும் அந்த பாடல். வழிமாறி தடுமாறி சென்ற என்னை வழிகாட்டி
கரை சேர்க்கும் அட்சய லக்ன பத்ததிக்கு நன்றி நன்றி